ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கோடிகளில் புரளும் யூடியூபர்ஸு, இன்ஃப்ளூன்சரு எல்லாருமே இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த டைட்டிலை பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. இதில் என்ன பிரச்சனை தெரியுமாங்க? அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க, அவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க, இப்படி பணம்லாம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத விட, அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பட்ட கஷ்டம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வளர்ந்து வர்றதுக்கு ஒரு காரணம். சும்மா அதை எடுத்தோன்னே அங்கே வந்துடல. அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பை போட்டு அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம யூடியூபர் மதன் கௌரியாக இருக்கட்டும், இர்ஃபான் விவாஸ் இருக்கட்டும், டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பிரபலமாக இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க பட்ட கஷ்டங்களை அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அவ்வளோ வீடியோக்குள்ளே சும்மா எடிட்டிங் பண்ணி எப்படிலாம் போட்டுற முடியாதுங்க. உண்மையிலேயே இவர் மதன் கௌரி வீடியோஸ்னால் ஒரு 2000 வீடியோஸு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோனால் அப்போ 2000 நாள் 365 இன்ட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கண்டினியூவாக டெய்லி வீடியோ யாரால முடியும்? அதனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காப்புல. இன்றைக்கி மதன் கௌரி வீடியோ கோடிக்கணக்கில் வியூஸ் போகுதுன்றது உண்மை. அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் கொண்டு வந்த ஒரு டார்கெட்டு தான் இப்போ அவர் சம்பாதிக்கிறதுக்கு காரணம். அது போக அவர் சும்மா ஏனோ தானோன்னு வீடியோ போட்டுடலாங்க. இன்றைக்கி நடக்கிற விஷயத்த உடனே சொல்லுவார். அதே மாதிரி தான் இர்ஃபான் வியூஸும் ஒரு வித்தியாசமான ஒரு யூடியூப், சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை விலாகாக இருக்கட்டும், இல்லை பெரிய வெளி இடங்களை சுற்றி காமிக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி திறமைகளை வளர்த்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம எடுத்தோன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லாருமே இது பேசிக்காக அந்த உலகத்தில் ஒரு நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஓகே, நல்லா சம்பாதிக்கிற அவருக்கு என்ன அப்படின்னா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த இதுக்கு வர்றதுக்கு அப்படின்றத உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அதான் பேசிக்கான உண்மை. நிறையா பேர் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன், அவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த வேர்டை சொல்கிறேன். அதுபோக இன்னும் நிறையா யூடியூபர் இருக்காருங்க. நம்ம சும்மா எடுத்துக்காட்டாக வந்தவங்க நிறையா பேர் யூடியூப்பில் சாதிக்கிறது சும்மா வீடியோ போட்டாங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. அதை கண்டினியூ இருக்கணும், அவங்க மக்களை பிடிக்க வைக்கணும். அந்த அதுக்காகவே ஒரு வேலையாக வச்சுருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம எப்படி டெய்லி ஒரு இடத்துக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரோமோ, அதே மாதிரி தான் யூடியூப்பை பொறுத்தளவு அப்படி தான் நம்ம வேலை பார்க்கணும். ஏன் தெரியுமா? அப்படி பார்த்தா தான் ஜெயிக்க முடியும் யூடியூப்பை பொறுத்தளவு. இந்த மாதிரி இன்ஃப்ளூன்சர் வளர்ந்து வந்துட்டாங்கன்னும்போது அவங்களுக்கு தகுந்த ஒரு இது கொடுக்கணும், தகுதி கொடுக்கணும். நம்ம சும்மா வளர்ந்து வந்துட்டார், அவரை தப்பாக பேசலாம் அப்படின்னா இல்லைங்க. அவர் தப்பு பண்ணால் தப்பாக பேசணும்னு இல்லை, தப்பு பண்ணால் சொல்லணும், இப்படி நடக்குது, இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்காண்டி அவரை போட்டு ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணுறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை எடுத்து பிரச்சனைலாம் இருக்குது. இவர் இப்படி பேசுனார், அவர் அப்படி பேசுகிறாரு, 2 பேர்த்தையும் கனெக்டிவிட்டி பண்ணி அவங்க வியூஸை பார்த்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. பேசிக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நிறையா இன்ஃப்ளூன்சர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. சும்மா கெத்தாவே வெளியே சொல்லுங்கள்.